செபியினுடைய தலைவராக இருக்கும் மாதவிபுரி புஜ் மீது அடிக்கடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இந்த நேரத்துல இந்த மாதவிபுரி புஜ் அப்படின்றவங்க யாரு, இவங்க மேல ஹிண்டன்பர்க் முன்வைத்த குற்றச்சாட்டு என்ன, அதனை தொடர்ந்து தொடர்ச்சியா வெளியாகக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன, இதற்கு மாதவிபுரி புஜ் தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லப்பட்டது, இதைதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். செபியை வழிநடத்தக்கூடிய முதல் பெண் அப்படின்ற பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய மாதவிபுரி புஜ் மும்பையில பிறந்து வளர்ந்தவங்க. 1989 இருந்து ஐசிஐசிஐ வங்கியில பணியாற்றிட்டு வராங்க. ஒரு ஏறத்தாழ 17 ஆண்டுகள் அங்க பணியாற்றி இருக்காங்க. இதுல 12 வருஷத்துக்கு அப்புறமா அந்த வங்கியினுடைய நிர்வாக இயக்குனர் ஆகிறாங்க. இதற்கு அப்புறமா மாதவிபுரி புஜ் ஏப்ரல் 5, 2017 இருந்து 2021 அக்டோபர் 4 வரைக்கும் செபியின் நிரந்தர உறுப்பினரா இருக்காங்க. அதற்கு பிறகு மார்ச் 22, 2022 இருந்து இவங்க செபியின் தலைவரா நியமிக்கப்படுறாங்க. சரி, இவங்க மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துடலாம். அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்துல இருந்து செயல்படக்கூடிய நிதி ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் கடந்த ஜனவரி 2023 ஒரு அறிக்கை ஒண்ண வெளியிடுறாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதானி குழுமம் கார்ப்பரேட் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மோசடியை செஞ்சதா சொல்லியிருந்தாங்க. அந்த ஆய்வறிக்கையில பங்கு முறைகேடு, பங்கினுடைய மதிப்பை உயர்த்தி காட்டுறது, அதிக கடன் பெறுறது, போலி நிறுவனங்களை துவங்கி வரி ஏய்ப்பு செய்யறது இப்படின்னு அதானி குழுமம் மேல பல குற்றச்சாட்டுகளை அவங்க அடுக்கியிருந்தாங்க. இது இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில கடந்த ஆகஸ்ட் 10 ஹிண்டன்பர்க் மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதுல என்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்பொழுது செபியின் தலைவராக இருக்கக்கூடிய மாதவிபுரி புஜ் மற்றும் அவருடைய கணவர் தவல் புஜ் மீது அவங்க பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க. என்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதானி குழுமம் பங்குச்சந்தை முறைகேட்டுல ஈடுபட்ட நிறுவனங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இல்லையா, அந்த முறைகேட்டுல ஈடுபட்ட வெளிநாட்டு நிறுவனங்கள்ல செபியின் தலைவராக இருக்கக்கூடிய மாதவிபுரி புஜ் மற்றும் அவருடைய கணவர் பல ஆயிரம் பங்குகளை அவங்க வச்சிருக்கிறதா அதுல சொல்லியிருந்தாங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, பங்குச்சந்தை முறைகேட்டுல ஈடுபட்ட அதானி மற்றும் அவர் தொடர்புடைய நிறுவனங்கள், அதுல இருக்கக்கூடிய பங்குகள் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க தான் மாதவிபுரி புஜ். ஆனா அப்படி முறைகேடாக துவங்கப்பட்ட நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள்ல மாதவிபுரி புஜ்ஜுக்கே பங்குகள் இருக்கிறப்போ அவங்க எப்படி நியாயமா இந்த விசாரணையை நடத்துவாங்க? இல்ல இதுவரைக்கும் விசாரணை நடைபெறாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலாயிரக்கணக்கான பங்குகள் தான் காரணமா அப்படின்ற கேள்வியை முன்வச்சு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க ஹிண்டன்பர்க் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் மட்டும் இல்லாம காங்கிரஸ் தரப்புல இருந்தும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாதவிபுரி புஜ் செபியினுடைய தலைவரா ஆவறதுக்கு முன்னாடி ஒரு 5 ஆண்டு காலங்கள் செபியில நிரந்தர உறுப்பினரா இருந்தாங்க இல்லையா, அதாவது 2017 இருந்து 2022 வரைக்கும் செபியின் நிரந்தர உறுப்பினரா அவங்க இருந்தாங்க. இந்த ஆண்டுகள்ல அவங்க செபியில இருந்து ஊதியம் பெற்றது மட்டும் இல்லாம தான் முன்னாடி பணிபுரிந்த ஐசிஐசிஐ வங்கியில இருந்தும் அவங்க ஏறத்தாழ 16,80,00,000 ஊதியத்தை இந்த 5 ஆண்டுகள்ல வாங்கி இருக்கிறதா காங்கிரஸ் தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அதாவது ஆண்டுக்குன்னு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 2,77,00,000 ரூபாயை ஓய்வூதியமா ஐசிஐசிஐ வங்கியில இருந்து மாதவிபுரி புஜ் வாங்கினதா காங்கிரஸ் தரப்புல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பா பல கேள்விகளையுமே காங்கிரஸ் எழுப்பியிருந்தாங்க. அதாவது செபியில அவங்க வாங்கக்கூடிய ஊதியத்தோட ஒப்பிட்டா ஏறத்தாழ 5.09 மடங்கு இந்த ஊதியம் அதிகமானது. இதை எப்படி ஓய்வூதியமா ஐசிஐசிஐ விருப்ப ஓய்வு பெற்ற ஒருவருக்கு வழங்க முடியும் அப்படின்றதுதான் காங்கிரஸ் தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்ட கேள்வி. ஆனா இதற்கு ஐசிஐசிஐ தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லப்பட்டது அப்படின்னா, 2013 வரைக்கும் மாதவிபுரி புஜ் ஐசிஐசிஐல பணிபுரிந்தாங்க. அக்டோபர் 31, 2013 அவங்க இங்க இருந்து விருப்ப ஓய்வு பெற்றுட்டாங்க. ஓய்வு கால பலன்களை தவிர மற்ற எந்த ஒரு ஊதியத்தையும் ஐசிஐசிஐ வங்கியோ இல்ல ஐசிஐசிஐ குழும நிறுவனங்களோ அவங்களுக்கு வழங்கல அப்படின்றது ஐசிஐசிஐ தரப்புல சொல்லப்பட்ட பதிலாக இருக்கு. ஆனா மாதவிபுரி புஜ் தரப்புல இருந்து இதற்கு எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படல. இதற்கு இடையில எஸ்எல் குழுமத்தின் தலைவராக இருக்கக்கூடியவரும் முன்னாள் ராஜ்யசபாவின் எம்பியுமான டாக்டர் சுபாஷ் சந்திரா இப்போ புஜ் மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அவர் சொல்லக்கூடிய புகார் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, ஜீல் அண்ட் சோனி ஒப்பந்தத்தின் தோல்விக்கு மாதவிபுரி புஜ் தான் முக்கியமான காரணம் அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதன் மூலமாக சில்லறை பங்குதாரர்கள் அடைந்த நஷ்டத்துக்கும் மாதவிபுரி புஜ் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சது மட்டும் இல்லாம இன்னும் பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் அவர் முன் வச்சிருக்காரு.
ஆனா ஹிண்டன்பர்க் அறிக்கையை எப்படி மாதவி பூச்சி இது உண்மை இல்லை அப்படின்னு மறுத்தாங்களோ, ஆனா காங்கிரஸ் தரப்புல இருந்தும் அதனை தொடர்ந்து எஸ்எல் குழுமத்தின் தலைவர் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கும் இதுவரைக்கும் அவர் பதில் எதுவும் சொல்லல அப்படின்றதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.